ஹாய் ஹலோ பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய கிருபையில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்ம விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய எல்லாருடைய வீட்லேயும் குழந்தைங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளுடைய குழந்தைங்க உதடுகளை கடிக்கும்போது நம்மளுடைய பெற்றோர்களும் நம்மளுடைய பெரியவங்களும் சொந்த பந்தமும் தாத்தா பாட்டியும் கூட உதடுகளை கடிக்காதடா செல்லம், உதடுகளை கடிக்கக்கூடாது, நீ உதடுகளை கடித்த உதடு மேலேயே நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு கூட நேர்ந்திருக்கலாம். உதடுகளை நம்ம பெரியவங்க கடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர, அதை ஏன் கடிக்கக்கூடாது ஏன் கடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க நமக்கு சொன்னதும் இல்லை, அவங்களுக்கும் சரிவர தெரியாது. நம்மளுடைய பிள்ளைங்க தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது 2, 3 பிள்ளைங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு வேளை சண்டை போட்டாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா பார்ப்பீங்க, கோபம் வந்த பிள்ளை தன்னுடைய உதடுகளை கடித்து கோபத்தை வெளிப்படுத்தி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தாக்கிக் கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஒரு சண்டைன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல கோபப்படுற நபர் தன்னுடைய கோபத்தை உதடுகளை கடித்து வார்த்தையினாலையும் அடிதடி தாக்குதலினாலையும் வெளிப்படுத்துறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் நம்மளுடைய பெற்றோர்களும் நம்மளுடைய முன்னோர்களும் நம்ம வீட்டில் பிள்ளைங்களாக இருக்கட்டும் வாலிபர்களாக இருக்கட்டும் உதடுகளை கடிக்காதடா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரைப்பட காட்சிகளை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சில விலைமாதல்கள் காட்சிகள் வரும்போது ஒரு ஆணை பாவத்துக்குள்ளாக தன் பக்கமாக இழுக்கும்படியாக தன்னுடைய உதடுகளை கடிக்கும்படியான காட்சிகள் அங்கே கொடுத்துருப்பாங்க. இதனால தான் நம்மளுடைய பெரியவர்கள் உதடுகளை கடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இது எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை தெரியாமையே ஃபாலோ பண்ணுறாங்க. வேதத்தில் நீதிமொழிகள் 16:30 தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி தான் உதடுகளை கடிக்காத, ஏதாவது தீமை நமக்கு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய முன்னோர்கள் உதடுகளை கடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.